தளபதி விஜய் அவர்கள் சொன்னபடியே தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி விக்கிரவாண்டியில மாநாட்டையுமே நடத்திட்டாரு. இந்த மாநாட்டுல 8 லட்சத்திற்கும் அதிகமான தளபதி ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. விஜய் சாருக்கு இவ்வளவு கூட்டம் கூடியது ஆளும் கட்சியான திமுக அரசுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைஞ்சது. இந்த நிலையில மார்ச் 8ஆம் தேதியன்று மகளிர் தினம் அப்படின்றதுனால விஜய் சார் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல எல்லோருக்குமே வணக்கம், தமிழகம் முழுவதுமே இருக்கும் என் அம்மாக்கள், தங்கைகள், தோழிகள் அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். அதே நேரம் மனசுக்குள் மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனெனில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இல்லை. நீங்கள் நானெல்லாம் சேர்ந்துதான் திமுகவிற்கு வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்தோம். ஆனா அவர்கள் எப்படி ஏமாற்றுவார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கவலைப்பட வேண்டாம், எல்லாமே மாறும், எல்லாமே மாற்றத்திற்குரியதுதான். வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எல்லோருமே சேர்ந்து மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுகவை ஆட்சியிலிருந்து நீக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆவேசமாக பேச வேண்டிய வசனத்தை நார்மலாக பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா தற்போது திமுக தரப்புல ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரஸ் மீட் வச்சிருக்காராம். அவர் என்ன பேச போறார் அப்படின்றத யோசிச்சாலே பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பேசியது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.